2023 ஏப்ரல் மாதம் ஒரு மீட்டிங் நடந்தது கோயம்புத்தூரில். அந்த மீட்டிங்க்கு வந்து நான் போல என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிருக்கிறாரு. அந்த மீட்டிங்கில் என்னுடைய நண்பர் வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த நிறுவனத்தில் அவர் ஹெர்பல் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மாதம் அவருக்கு வந்து 45,000 ரூபா வருது. உண்மைதானே? யாராவது அந்த மாதிரி வாங்கியிருந்தா உடனே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறுவனத்தை நடத்துகிற எம்டி சக்தி ஆனந்தன் வந்து பேசின அவர் சொற்பொழிவை இந்த வீடியோவில் வந்து நான் என் வாயால் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் வந்து மழை பெஞ்சு அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மைவித்திரி எம்டியோட சக்தி ஆனந்தனுடைய வீடியோ போடுறதால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். 69 லட்சம் உறுப்பினர்கள் கரண்ட் இன்னைக்கு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா 12வது மாதம் 2024 வரைக்கும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,700 கோடி ரூபாய் மக்கள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்து பேரில் முதலீடு பண்ணி அந்த நிறுவனத்து பேரில் அந்த முதலீட்டை வாங்கி மக்களுக்காக பணத்தை திருப்பி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹெர்பல் ப்ராடக்ட் விளம்பரத்துக்காகவும் இன்னும் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அதாவது லேண்டு வாங்கி அதை விற்று மக்கள்கிட்ட கொடுக்க பல வகையில் முதலீடு பண்ணியிருக்கிற நம்ம எம்டி சக்தி ஆனந்தன். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய மாலில் ஒரு மண்டபம் பிடிச்சி ஒரு ஹால் பிடிச்சி மக்களை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 550 பேருக்கு மேலே வந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் 2023 ஏப்ரல் மாதம் அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து கவர்ச்சி விளம்பரங்களை வந்து அவரும் பேசியிருக்கிறாரு. அவருடைய டைரக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்திருக்கிறாங்க. அதாவது இன்னும் சொல்லணும்னா ஆசிரியர்கள், நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, கல்லூரி பேராசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் பேராசிரியர் மாபெரும் தொழில் வாய்ப்பு. அந்த வெளியில் வந்து போர்டு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்கிறாரு சக்தி ஆனந்தனை பற்றி, மாபெரும் தொழில் வாய்ப்பு, சரித்திரம் படைத்த இந்த நிறுவனத்தில் இலவசமாக இணைவீர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. சரித்திரம் படைத்த இந்த நிறுவனத்தில் இலவசமாக காசு ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து இணைஞ்சிட்டீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 ரூபாயிலேருந்து 1,800 ரூபாய் சம்பாதிக்கலாம். எவ்வளோ பெரிய கெத்துங்க! 5 ரூபாய் சம்பாதிக்கலாம், 1,800 ரூபாய், ஹையஸ்ட்டாக 1,800 ரூபா சம்பாதிக்கலாம். மந்த்லி காசு போட்டு பாருங்க, 50,000க்கு மேலே வந்துடுது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சம்பாதிச்சு நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய நண்பர் இன்றைக்கும் மார்ச் 2024 வரைக்கும் அவரும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வந்து இன்ன வரைக்கும் மனசு தளரலைங்கிறத தமிழக மக்களே மைவித்திரியில் முதலீடு பண்ணியிருக்கிற முதலீட்டாளர்களை உங்கள் எல்லாருக்கும் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் இன்னும் தளரவே இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். அப்போது மாபெரும் தொழில் வாய்ப்பு, சரித்திரம் படைத்த இந்த நிறுவனத்தில் இலவசமாக இணையுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயக்ராம் போட்டு போர்டில் படம் வரைஞ்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு குரோத் வரும். இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறது எப்படி, அதாவது பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காரு. 1 லட்ச ரூபாய் நீங்கள் பணம் கட்டுறீங்க, உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட் ஒரு 6,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் 3 மாதத்தில் விற்றீங்கன்னா 70,000 உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணி மக்களை வந்து நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் ஊக்கத்தொகையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் விளம்பரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 400 ரூபாயில் 500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதில் ஒரு 15,000. இது கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகள் தான். மனுஷன் ஆசைக்கு மயங்காதவங்க யாரும் இல்லை. ஆனால் நேர்மையான முறையில் நேர்மையான ஆசைகளாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். நான் உள்பட சரியான ஆசைகளா அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அப்படி தானே நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் டிடி சேனல் மூலமாக நீங்கள் விளம்பரம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு, சார் மாதம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா வருமா, சார் உங்களுக்கு 5 லட்ச ரூபா வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் சொல்ல, சார் உங்களுக்கு 15 லட்ச ரூபா. மெதுவாக பேசுங்க, இன்கம் டேக்ஸ் காதில் விழுந்துட போகுது. ஏங்க, பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஸோ அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. கண்டிப்பாக இருந்தாலும் ஒரு ஆசைகள் வரும்போது நமக்கு வந்து மேலே அதை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். ஸோ இப்போ வந்து நான் பைக் வாங்கியிருக்கேன்னா அடுத்து கார் வாங்கினதுக்கப்புறம் 2 கார் வாங்கணும், பஸ் வாங்கணும்னா விமானம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைகள் வருது. நிஜம்தான். அது முறையான ஐடி கட்டி முறையான ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்டை போட்டு நம்ம வந்து ஒரு செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அந்த வெற்றியை தான் இப்போ அடைஞ்சிருக்கு நம்ம மைவித்திரி கம்பெனி. இந்த மைவித்திரி கம்பெனி மூலமாக வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒன்று இல்லத்தரசிகள், இன்னும் சொல்ல போனாக்கா அன்றாடம் கூலி வேலை பார்க்குறவங்க, நடைபாதை வியாபாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பேங்க் ஸ்டாஃப், அதாவது வங்கி ஊழியர்கள் எல்லாருமே கையிலுமே மொபைலில் வந்து விளம்பரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க போட்டு சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சங்கிலி நெட்வொர்க் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த நெட்வொர்க் மூலமாக 69 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த ஃபேமிலி, மைவித்திரி ஆட்ஸ் ஃபேமிலி, இன்னைக்கு கரண்டில் இந்த 12வது மாதம் 2024 கிட்டத்தட்ட வந்து 12,90,000 பேரை குறைஞ்சிருக்குது. காரணம் சில பேர் டிலேட் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி நம்ம வருத்தப்படலை. நாளைக்கு வந்து கம்பெனி விரிவாச்சுனாக்கா 12,90,000 15,90,000 18 லட்சம் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அதுதான் நம்ம முக்கியம். அதனால் அடிப்படையில் வந்து மைவித்திரியோட லெவல் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அதனால வந்து அவங்க டிஃபன் கொடுத்தாங்க, லஞ்ச் கொடுத்தாங்க, அவங்களுக்கு பேசுகிற வத நம்பிக்கை இருந்துச்சு. உடனடியாக ஆள் சேர்த்தாங்க, அங்கேயே உட்காந்து அவங்க சேர்த்து உங்களுக்கு மொபைலில் ஆப்பை ஏற்றி கொடுத்து அப்படிலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி என் நண்பர் சொல்கிறாரு. கோயம்புத்தூரில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பாப்புலர் ஆகி ஆல் இந்தியா அளவில் மைவித்திரி ஆட்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் பாப்புலர் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விளம்பரம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சொந்தங்களை பார்த்தீங்கன்னா 12,70,000 பேர் கிட்டத்தட்ட பார்த்து இருந்துக்காங்க. ஸோ இப்போ லாக் ஆகி நிற்கிது. ஸோ விரைவில் வருவார், கவலைப்படாதீங்க. சென்னையிலேருந்து விரைவில் கோயம்புத்தூர் வர போறார். அவருடைய லட்சியத்தை மீண்டும் தொடங்க போறாரு. அதனால நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயங்கக்கூடிய அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ நண்பர்கள் கூட என்னோட கமெண்ட்ஸில் தெரியும், நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நீங்க சொல்றீங்களே.